தென்னிந்திய நகரமான சென்னையிலிருந்து 300 கிலோமீட்டர் தூரத்திலும் வாஷிங்டன் டிசியிலிருந்து 14,000 கிலோமீட்டர் தூரத்திலும் அமைந்துள்ளது ஒரு சிறிய கிராமமான துளசீந்திரபுரம். அமெரிக்க அதிபர் தேர்தலில் களமிறங்கி இருக்கும் கமலா ஹாரிஸின் தாய்வழி தாத்தா பாட்டியின் பூர்வீக கிராமம் அதுவாகும். அந்த கிராமத்தின் மைய பகுதியில் தற்போது 59 வயதாகும் கமலா ஹாரிஸின் பதாதை ஒன்று கம்பீரமாக காட்சியளிக்கிறது. அந்த பதாதையில் கமலா ஹாரிஸுடன் அவருடைய தாய்வழி தாத்தா பாட்டியின் பெயர்களும் இடம்பெற்றுள்ளன. அதிபர் தேர்தலில் கமலா ஹாரிஸ் வெற்றி பெற வேண்டி சிறப்பு வழிபாடுகளும் நடத்தப்படுகின்றன. இதற்கு முன் அமெரிக்காவின் துணை அதிபராக கமலா ஹாரிஸ் பதவியேற்ற போதும் துளசீந்திரபுரம் விழாக்கோலம் பூண்டதாக கூறப்படுகிறது. ஒரு காலத்தில் இந்தியர்கள் வெளிநாட்டவர்களால் ஆளப்பட்டார்கள். ஆனால் இன்று உலகின் சக்தி வாய்ந்த நாட்டின் அதிபராகும் அளவுக்கு அவர் உயர்ந்துள்ளார். அது அவ்வளவு எளிதல்ல என துளசீந்திரபுரம் மக்கள் பெருமையுடன் கூறுகின்றனர். கமலா ஹாரிஸ் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மார்பக புற்றுநோய் ஆராய்ச்சியாளரான ஷியாமளா கோபாலனின் மகள் ஆவார். என் அம்மா 19 வயதில் இந்தியாவிலிருந்து தனியாக அமெரிக்காவிற்கு வந்தார். அவர் ஒரு விஞ்ஞானி, சிவில் உரிமை ஆர்வலர், தனது 2 மகள்களுக்கு பெருமை சேர்த்தவர் என கடந்த ஆண்டு தமது சமூக ஊடக பதிவு வாயிலாக கமலா ஹாரிஸ் கூறியிருந்தார். தாய் இறந்தவுடன் அவரது அஸ்தியை இந்து முறைப்படி கடலில் கரைக்க கமலா ஹாரிஸ் தனது சகோதரி மாயாவுடன் ஒருமுறை சென்னைக்கு வருகை புரிந்ததாக கூறப்படுகிறது.